ஆஹ் நம்மளுடைய தொழில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம போய் ஒரு காப்பீடு கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய தொழிலுடைய மிக முக்கியமான சாராம்சம். ஸோ அதுக்காக தான் இதுக்கு நான் பேர் வந்து இல்லம் தேடி காப்பீடுன்னு வச்சிருக்கோம். எல்லா பேரும் இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி எல்லா விஷயங்களையும் கவர்மெண்ட்ல செய்யறாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து இல்லம் தேடி காப்பீடுங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருக்கேன். இது வந்து எல்ஐசி முகவர்களுக்கு பொருத்தமான ஹெட்லைன்ஸுங்கிறதுக்காக தான் இதை இல்லம் தேடி காப்பீடு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கூடியது பிரசன்டேஷன், ஜீவன் லக்ஷயாவுடைய பிரசன்டேஷன். ஜீவன் லக்ஷயாவை எப்படியெல்லாம் விற்கலாம், எப்படியெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்பயுமே எல்லா பாலிசிகள்லையுமே ஒரு பாலிசி கொடுக்க போறப்ப என்ன பண்ணுவோம்? மெச்சூரிட்டியில எவ்வளவு சார் பணம் கட்டுறேன், எவ்வளவு சார் கிடைக்குது அப்படின்னு எல்லா பேரும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும்? சம்மின்சூடி எத்தனை தடவை நம்ம பாலிசி பணம் கட்டியிருக்கோமோ அந்த சம்மின்சூடும் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இது ரெண்டும் மெச்சூரிட்டியில சேர்த்து கிடைக்கும். இது முக்கியம். அதுக்கப்புறம் டெத்து கிளைம். டெத்து கிளைம்ல வந்து ஃபுல் இயர் பிரீமியம். டெத்து கிளைம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம், ஒரு நேச்சுரல் டெத் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம். ரெண்டு இருக்கு டெத்துல வந்து, நேச்சுரல் டெத் இருக்கு, ஆக்சிடென்ட் டெத் இருக்கு. ஸோ நேச்சுரல் டெத் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா, டெத்து கிளைம்னு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஃபர்தரா பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பேசிக்கான ரூல் இந்த லக்ஷயாவை பொறுத்தவரையும். ஃபர்தரா பிரீமியத்தை கட்ட வேண்டியது இல்லை, வெயிட் பண்ணிடுவாங்க எல்ஐசி. அதுல நேச்சுரல் டெத்னு ஒன்று இருக்கு, ஆக்சிடென்ட் டெத்னு ஒன்று இருக்கு. ஸோ நேச்சுரல் டெத்ல இறந்தாங்கன்னா என்ன கட்டணும்னா பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. ஆனா அவங்க இல்லைங்கிற ஒரு குறை மட்டும்தான் இருக்கும். பட் அவங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு பாலிசி தொகை போட்டிருக்காங்களோ அந்த தொகையிலிருந்து 10% வந்து அவங்களுடைய நாமினிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 10% ஆஃப் சம்மசூட் வில் கிவ் அப் டு பிஃபோர் தி 1 இயர் டேர்ம். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் 10% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டி டேட்ல என்ன கொடுப்பாங்கன்னா, மெச்சூரிட்டியில என்ன கொடுக்கணும்னா சம்மசூடு வந்து 110% ஆஃப் சம்மசூடும் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நேச்சுரல் டெத்துல கொடுப்பாங்க. இதுல டேர்ம் ரேடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம இன்பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நேச்சுரல் டெத் ஆகிறப்ப பிரீமியத்தை வெயிட் பண்ணிக்குவாங்க. பிளஸ் அந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நம்ம டேர்ம் ரைடருக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அந்த தொகையை உடனே நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா 10% வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டி அப்ப 110%, 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்கோம்னா 11 லட்சம் ரூபாயும் பிளஸ் அந்த எத்தனை வருஷம் டேர்ம் போட்டிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு சேர்த்து இந்த இது வந்து சம்மசூடு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, பிளஸ் போனஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் டெத்துனாலும் அவர் டெத்து அப்படின்னு நினைச்சிட்டாவே ஃபுல் இயர் பிரீமியத்தை வெயிட் பண்ணிடுவாங்க. ஆக்சிடென்ட் டெத்துனா இமீடியட்டா ஆக்சிடென்ட் சம்மசூட் எவ்வளவு போட்டிருக்கோமோ அந்த தொகையை நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதோட நம்ம டெர்மினேட்டர் சேர்த்து கொடுத்துருந்தோம்னா டெர்மினேட்டர் தொகையும் கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் டெர்மினேட்டர் 25 லட்சம் வரை தான் நம்ம கொடுக்க முடியுங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கணும். ஸோ அதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் வந்து இந்த பிரீமியம் பெனிஃபிட், டெர்மினேட்டர், ஏபி, ஏடிடிபி இதை பத்தி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அப்போ தொழிலப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் புரியுங்கிறதுக்காக அதை சேர்த்து சொல்றேன். ஸோ ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னா ஆக்சிடென்ட் நீங்க சம்மசூடும் கொடுத்துருவாங்க, டெர்மினேட்டர்னா டெர்மினேட்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா வருஷம் வருஷம் 10% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டிக்கு முதல் வருஷம் வரையும் அந்த 10%. மெச்சூரிட்டி அப்ப 110%, அதாவது மெச்சூரிட்டிக்கு முதல் வருஷமே 10% கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி அப்பயும் அந்த 10%ங்கிறதுனால தான் 110%ஆ கொடுக்க போறாங்க. பிளஸ் சம்மசூடும் போனஸும் இதுல சேர்த்து கொடுத்து விடுவார்கள். இன்கேஸ் ஆஃப் பாலிசிதாரர் பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு, ஃபுல் இது முன்னாடி இருந்த எல்லா பாலிசிக்குமே பாலிசி இன்ஃபோர்ஸ் இருக்கிற பாலிசிகளுக்கு தான் இந்த கண்டிஷன். இன்ஃபோர்ஸ் இருக்க பாலிசிகளுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் பாலிசிதாரர் பணம் கட்டிட்டு இருக்காரு, இடையில கட்டாம விட்டுட்டாருன்னா கூட நீங்க அந்த பாலிசியை சரண்டர் செய்து தரக்கூடாது. ஜீவன் ஆனந்த்லையும் ஜீவன் லக்ஷயாவிலையும் எப்பவுமே பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா புதுப்பிக்கிறதுக்கான வழி என்ன இருக்கோ அதை கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்தால் கூட அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், ஜீவன் ஆனந்தில் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, நீங்க இடம் கட்டாம விட்டுட்டீங்கன்னா கூட மெச்சூரிட்டி சமயத்துல எவ்வளவு பெய்டப் வேல்யூ இருக்கோ அந்த பெய்டப் வேல்யூவும் எத்தனை வருஷம் பிரீமியம் கேட்டிருக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்கு போனஸையும் சேர்த்து மெச்சூரிட்டியில கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் பாலிசி பத்திரத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. எவ்வளவு பெய்டப் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாமினிக்கு கொடுப்பாங்க ஜீவன் ஆனந்த் பாலிசியில. அப்படிங்கிறத அந்த பாலிசியில சரண்டர் பண்ண விடாம வர்றதுக்கு விஷயத்தை சொல்லணும். அதே மாதிரி லக்ஷயாவிலையும் irrespective ஆஃப் சம்மசூட் எத்தனை பெய்டப் வேல்யூ இருந்தால் சம்மசூட் கிடையாது, பெய்டப் வேல்யூ irrespective ஆஃப் பெய்டப் வேல்யூ பாலிசி லேப்ஸ் ஆயிருச்சு அந்த பெய்டப் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பெய்டப் வேல்யூல
மெச்சூரிட்டியா இருக்கிறப்ப மெச்சூரிட்டியில என்ன கொடுப்போம்னா பெய்டப் வேல்யூவும் கொடுப்போம். பிளஸ் எத்தனை வருஷம் நம்ம பிரீமியம் கட்டியிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்குரிய போனஸையும் மெச்சூரிட்டியில கொடுப்போம். ஆனா அவர் இடையில இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பெய்டப் வேல்யூல 10% ஆஃப் சம்மர்சூட் கொடுத்துக்கிட்டே பெய்டப் வேல்யூல 10% ஆஃப் பெய்டப் வேல்யூ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மெச்சூரிட்டி வரையும். மெச்சூரிட்டி அப்ப 110% ஆஃப் பெய்டப் வேல்யூவும் கொடுப்போம். எப்படி மெச்சூரிட்டியில எப்படி பாலிசி ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் இருக்கப்ப பாலிசி எப்படி நம்ம ஃபுல்லா கொடுக்குறோமோ அதே மாதிரி பாலிசி லேப்ஸ் ஆனா கூட இந்த பாலிசியில வந்து 10% ஆஃப் பெய்டப் வேல்யூ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் இந்த லக்ஷயாவுடைய மிகப்பெரிய பலம். இதுதான் பெய்டப்புக்கும் நம்மளுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம் ஏடிடிபின்னு ஒன்று இருக்கு. ஏடிடிபி அப்படின்னா இந்த ஏடிடிபி எப்போ அப்ளை ஆகும்னா பாலிசி நடைமுறையில் ஃபோர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். அதுல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அவர் இறக்கல, ஆனா அவரால் வந்து ப்ரெஸ் பண்ண முடியல, டாய்லெட்டிங் போக முடியல, பாத்திங் போக முடியல, அவரா ட்ரெஸ் பண்ண முடியல, அவரா தன்னைத்தானே சாப்பிட முடியல, மொபிலிட்டி சமதளத்தில் நடக்க முடியல. இந்த 6 விஷயங்கள்ல 4 விஷயங்கள்ல அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி நீங்க வந்து சர்டிபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறப்ப அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து ஹானர் ஆயிடுச்சுன்னா சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த 10% ஆஃப் சம்மர்சூட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் உயிரோடு இருக்காரு, அதனால கொடுக்க மாட்டாரு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருடைய இது இருக்கு இல்லையா, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சம்மர்சூட் எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அந்த தொகையிலிருந்து 120 மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து பாலிசி போட்டிருக்கீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 120 மாசத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு 833 ரூபா 33 பைசா வந்து ஒவ்வொரு மாசமும் அவர் வாழ்வு காலத்துக்கு போகும். 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 8333 ரூபா 33 பைசா 8333 ரூபா உங்களுடைய அந்த பாலிசி காலத்துக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆனா மட்டும்தான். இந்த 6 விஷயங்கள் மட்டும் இல்லாம ஒரு கை, ஒரு காலு, ஒரு கண்ணு, என்ன விஷயங்கள் இருக்கோ, ஒரு காலு ஒரு கை தான், கண்ணு கூட கிடையாது, ஒரு காலு ஒரு கை, இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருந்துச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. 1/9/1956 எல்ஐசி ஆரம்பிச்ச தினத்துல இருந்து 31/10/2000 வரை உள்ள பாலிசிகளுக்கு 3 வருஷம் பணம் கட்டியிருந்தா மட்டும்தான் பெய்டப் வேல்யூ அக்குமுலேட் ஆகும். பெய்டப் வேல்யூ அக்குமுலேட் ஆனா மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு கட்டுன பணமும் போனஸையும் கொடுப்பாங்க. 1/2/2020 வந்து 30/9/2024 வரை பாலிசிகளுக்கு 2 வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கட்டின பணமும் போனஸையும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப பெய்டப் வேல்யூ சேர்த்து கொடுப்பாங்க. இப்ப லேட்டஸ்ட் 1/10/2024 முதல் உள்ள பாலிசிகளுக்கு 1 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டியிருந்தா கூட அந்த பணம் உங்களுக்கு வந்து 1 வருஷம் கட்டியிருக்கிறாரு, அவர் பணமே வாங்கல, பாலிசி இப்ப சொன்னேன் இல்லையா, ஜீவன் ஆனந்த்லயோ லக்ஷயாவிலையோ பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட 1 வருஷம் கட்டிட்டா பெய்டப் வேல்யூ அக்குமுலேட் ஆகும். அந்த அக்குமுலேட் வேல்யூல இருந்து 10% வந்து அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் வரையும் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டியில அந்த பெய்டப் வேல்யூல 110%ம் பிளஸ் 1 வருஷத்துக்குரிய போனஸையும் அந்த நாமினிக்கு கொடுத்து விடுவார்கள். இதுதான் பெய்டப் கான்செப்ட் பெனிஃபிட். ஸோ பெய்டப் வேல்யூனா எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க பிரீமியம் பெய்ட். இப்போ வந்து ஜீவன் லக்ஷயாவில் 25 வருஷம் டேம் போட்டிருக்காங்கன்னா பிரீமியம் செலுத்தும் காலம் எத்தனை, பிபிடி எத்தனைன்னு பார்ப்பாங்க. பிபிடி 22 வருஷம் கட்டினா போதும். ஸோ 22 வருஷங்கிறது கீழே போட்டு பிரீமியம் செலுத்த வேண்டிய காலம் 22. எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்கிறாரு, 1 வருஷம் கட்டியிருந்தாங்கன்னா 1 வருஷம் 1/22 இன்ட்டு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்காரோ அத்தனை லட்சத்தால நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கிறது தான் பெய்டப் வேல்யூ. இதுதான் பெய்டப் வேல்யூட கால்குலேஷன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா என்னை கேளு. பாருங்க எவ்வளவு வேலை நம்ம செய்யறோம், எல்ஐசியில எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக இதை நம்ம செய்யறோம். நம்ம முகவர் தொழில் வந்து இதை விட கஷ்டமா இருக்கலாங்களா? ஸோ இதுதான். அதனால வந்து லக்ஷயா வந்து நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து சொல்றதுக்கு வந்து இந்த சேடு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லக்ஷயாவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெற்றி என்பது ஒரு மடங்கு திறமை. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையே உங்களுக்கு போதும்.
தேடல் தான் அதிகமா வேணும், 2 மடங்கு தேடல் வேணும், பொறுமையா இருக்கணும். கஸ்டமர் போனோமா பாலிசி போட்டுருவாங்க சார் அப்படின்னு அறிபறியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம அழகா வெற்றி பெறலாம். ஒண்ணும் கிடையாது, முட்டை இருக்கு, முட்டையை நம்மளா உடைச்சா ஆம்லேட்டு, அதுவா உடைஞ்சுக்கிட்டு வந்துச்சுன்னா கோழி குஞ்சு. இதுதான் வெற்றிக்கான மந்திரம். சோ நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, முயற்சியை மறந்து விடாதீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. தேங்க்யூ. இது லக்ஷ்யாவுடைய சாராம்சத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லக்ஷ்யாவில் வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இதை நீங்க ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஜீவன் லக்ஷ்யாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா, குறைந்தபட்ச நுழைவு வயது 18 வயது பூர்த்தியாக இருக்கணும். அதிகபட்சம் 50 வயது வரையும் அவருக்கு இருக்கணும். 50 வயது 5 மாசம் 29 நாள் வரையும் இவங்க எலிஜிபிலிட்டி ஏஜ் 18ல இருந்து 55 50 வயசு வரை எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இருக்கு. டேர்ம் குறைந்தபட்சம் 13 வருஷம். டேர்ம் டேர்முங்கிறது 13 வருஷம் மினிமம். மேக்சிமம் 25 வருஷம் வரையும் கொடுத்துக்கலாம். பிபிடிங்கிறது பணம் செலுத்தும் காலம். அப்படின்னா டேர்ம் -3. 13 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா, மினிமம் டேர்ம் போட்டீங்கன்னா 3 வருஷத்தை கழிச்சுக்கோங்க. 3 வருஷத்தை எல்ஐசி பிரீமியம் கட்டிக்கின்னு சொல்லுங்க. 3 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டியதுல விலக்கு. 10 வருஷம் பிரீமியம் செலுத்தினா போதும். ஸோ 25 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 25 -3 22 வருஷம். அதிகபட்சம் 22 வருஷம் பிபிடி, குறைந்தபட்சம் 10 வருஷம் பிபிடி. இதுதான் முக்கியம். குறைந்தபட்ச காப்பு தொகை 2 லட்சம், அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் போடலாம். இதுதான் பேசிக் கண்டிஷன். சோ ஆனா நீங்க கொடுக்கறது எல்லாமே 5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம தயவு செய்து பாலிசி கொடுங்க. மினிமம் 5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம நீங்க பாலிசி கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தரா வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அந்த கஸ்டமருடைய ஃபேமிலிக்கு ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாவோ அல்ல டெத் பெனிஃபிட்டாவோ கொடுக்குறப்ப அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா ஒரு ஈடுகட்டு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த லக்ஷ்யாவை நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். சரியா? இதுல 50 வயசு வரையும் தான் கொடுக்க முடியும். இது யார் யாருக்கு கொடுக்கலாம்னா, டிரைவரா இருக்கிறவங்க, எது எது இந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுறவங்க, இவங்களுக்கு யார் யாரு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது இல்லாம ஒருவருடைய வருமானத்தை நம்பித்தான் அந்த குடும்பம் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஜீவன் லக்ஷ்யா பாலிசியா கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா டேர்ம் ரைடரோட மெடிக்கல் பண்றதுக்கு சங்கடப்படாதீங்க. டேர்ம் ரைடரோட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு இன்னொரு ஆட் ஆன் பெனிஃபிட்டா அதை சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த பாலிசியில கஸ்டமருடைய நீட் பேஸுக்கு தகுந்த மாதிரி ஏடிடிபி ஆக்சிடென்ட் அண்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடராகவும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஏபியாவும் கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு நான் பாலிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கேளுங்க. அவருக்கு ரிஸ்க் தான் வேணும், எனக்கு ரிஸ்க் தான், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ரிஸ்க் தான் வேணும்னு கேட்கறவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா 10 லட்சம் ரூபாய் பாலிசி கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் 3 டைம்ஸ் 30 லட்சம் வரையும் அவங்களுக்கு நம்ம அதுல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 25 வருஷம் டேர்ம் போடுறீங்கன்னா 3 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. ஆனா ஏபிக்கும் ஏடிடிபிக்கும் என்ன வித்தியாசம்? ஏபினா பிரீமியம் பிபிடிக்கு மட்டும் 22 வருஷத்துக்குள்ள விபத்து நடந்தா மட்டும்தான் அந்த இறந்தா மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. ஆனா அந்த ஏடிடிபிங்கிறது டேர்ம் ஃபுல்லா கொடுப்பாங்க. அதனால கஸ்டமர் நீட் பேஸ் என்ன தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வியூஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு போன மாசம் ஒரு பேப்பர் கொடுத்தேன். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி கொடுத்தேன். ஏஜ் 49. அவருக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா டேர்மினலோட கொடுத்தேன், மெடிக்கல் பண்ணி கொடுத்தேன். ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னா அவருக்கு 6 லட்சம் வரையுமே இது தேவையில்லை, மெடிக்கலே தேவையில்லை. பட் டேர்ம் எடுத்துட்டேன். ஆனா நம்ம கொடுக்குறப்ப கொடுத்துட்டமேங்கிறக்கா என்ன பண்ணுன்ட்டு கேட்டேன். ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டேன், கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணா ஏதாவது குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபா பாலிசிக்கு 15 லட்சம் ரூபா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரோட சேர்த்து கொடுத்துட்டேன். ஆனா அவர் என்கிட்ட கேட்டது, நான் இல்லைன்னா என் வீட்டுக்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வரணும்பா, அதுக்காக தாப்பா நான் பாலிசி போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி சொல்றப்போ அண்ணே மீட் பண்ணிக்கிங்கண்ணே. 15 லட்சம் ரூபா கொடுத்தேன். ஸோ பிரீமியம் இன்னொரு பெரிய விஷயம், ஏடிடிபியை விட ஏபியில பிரீமியம் கம்மி. ஆனா கம்மின்னு நினைக்க வேண்டாம். என்ன தேவையோ அவங்க எல்லா பேர்த்துக்கும் ஏபியே கொடுங்க. இதுதான் லக்ஷ்யாவுடைய சாராம்சம். லக்ஷ்யாவில் வேற எதுவும் டவுட் இருக்கான்னு மட்டும் கேளுங்க. திருப்பியும் சம்மரைஸ் பண்றேன். குறைந்தபட்சம் 8
18 வயசு முடிஞ்சிருக்கணும், 50 வயசு ஆகியிருக்கணும், குறைந்தபட்ச காப்புத்தொகை 2 லேக்ஸ், டேர்ம் வந்து 13 வருஷம், அதிகபட்சம் 25 வருஷம், பிபிடி மினிமம் பிபிடி 10 வருஷம், அதிகபட்சம் 22 வருஷம். இதுல என்னன்னா மெச்சூரிட்டினா சம்மர் பிளஸ் போனஸ், ஃபைனான்சியல் போனஸ் கிடைக்கும். டெத்துனா பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி டெத் ஆனாலும் பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சிடென்ட்ல டிசபிள் பெனிஃபிட் ரைடர் ஆனாலும் பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை, விலக்கு அளிக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நேச்சுரல் டெத் அப்படின்னா டெர்மினேட்டர் போட்டிருந்தீங்கன்னா இமீடியட்டா டெர்மினேட்டர் கொடுத்துருவாங்க. ஃபர்தரா வருஷத்துக்கு 10% சம்மசூல் வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டியில சம்மசூல் 110%, பிளஸ் மெச்சூரிட்டியில என்ன கொடுக்கணும்னு சொன்னாமோ போனஸ், எத்தனை வருஷத்துக்கு எல்லா வருஷத்துக்கும் போனஸ் பிளஸ் ஃபைனான்சியல் போனஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துருவாங்க. ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டா இருந்தா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சம்மசூல். இப்போ நான் சொன்னாலே என் கஷ்டம் இல்லையா, அவர் வந்து இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னா 15 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். டேர்மினேட் சேர்த்திருக்கேன், டேர்மினேட் சேர்க்கல, அந்த டேர்மினேட் வராதனால டேர்மினேட் வந்துருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துருக்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருந்துட்டாருன்னா 15 லட்சம் கொடுத்துருவோம். ஃபர்தரா பணம் கட்ட வேண்டியதில்லை. வருஷம் வருஷம் 50,000 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டியில மெச்சூரிட்டியில என்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆக்சிடென்ட்டுக்கும் டெத்துக்கும் உண்டு. அதே மாதிரி ஏடிடிபிஆர் நடந்துச்சு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்குன்னா 8,333 ரூபா லைஃப் லாங் 120 மாசத்துக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவர் ஆக்சிடென்ட் ஆகி 10 வருஷத்துக்கு உள்ளேயே அவர் இறந்துட்டாருன்னா கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லையும் கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இறந்து போயிட்டார் இல்லையா, அப்ப வந்து அந்த 1 லட்சங்கிறது அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு போட்ட பாலிசிக்கு எப்ப இறந்துட்டாரோ இறந்த மாதிரி ஏபியுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டை நாமினி கொடுத்துருவாங்க. இறந்துட்டாருன்னு சர்டிஃபிகேட் கொடுத்த பின்னாடி அந்த 10% ஆரம்பிச்சிடும். 1 லட்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க மெச்சூரிட்டி வரையும். மெச்சூரிட்டியில் எவ்வளவு கொடுப்பாங்க, 110% பிளஸ் போனஸ் பிளஸ் ராயல்டி சேர்த்து நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பாலிசி ஃபோர்ஸ் எடுக்க பாலிசிகளுக்கு. லேப்ஸ் ஆன பாலிசிகளுக்கு பெய்டப் வேல்யூ இருந்து 10% நீங்க இப்ப பாலிசி இறந்து போயிட்டாருன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு, பாலிசி கட்டலைன்னா அது ஒரு இன்டிமேஷன் ஆபீஸ்ல கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அவங்க டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பெய்டப் வேல்யூக்கு 10% போட்டு நாமினிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மெச்சூரிட்டியில பெய்டப் வேல்யூவும் பிளஸ் எத்தனை வருஷம் பணம் கட்டு இருக்கிறாங்களோ அத்தனை வருஷத்துக்குரிய போனஸையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இது லக்ஷயாவுடைய பெனிஃபிட். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? 5 நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. நான் முதல் நடத்தின அண்டர் ரைட்டிங்கை வந்து ஸ்ரீ பிரகதி இன்சூரன்ஸ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல்ல நான் அப்லோடு பண்ணிட்டேன். நீங்க டவுட் இருந்தாலும் அதை நீங்க போட்டு காமிச்சுக்கலாம். உங்களுக்கு குரூப்லயும் அனுப்பிச்சிருக்கேன், இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிச்சிருக்கேன். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இன்னைக்கு வந்திருக்கவங்கள எல்லாரும் ஒரு 11 பேர் 10 பேர் வந்திருக்காங்க. என்னையோட என்னையோட சேர்த்து 11 பேர் வந்திருக்காங்க. ஸோ 10 பேர் வந்ததே மிகப்பெரிய பலம்தான். எல்லா பேரும் ஒரு அக்கறையா வந்து செயல்படுத்துறீங்க. ஸோ இது இப்படியே விட்டுற வேண்டாம். ரெகுலரா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் கிளாஸ் நடக்கும். ஸோ இதை நீங்க பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம ஜூம் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் நம்ம ரெகுலரா தங்குதடை இல்லாம நம்ம நடத்த முடியும். அதுக்கு வந்து மினிமம் ஃபீஸ் 100 ரூபா தான், அதிகபட்சம் மாசத்துக்கு 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாயும் உங்களை வந்து வர வைக்கணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு தான் அதை செய்யறோம். ஏன்னா எந்த ஒரு செயலும் ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். நான் மெடிக்கல் ஜென்ரல்ல 55ல இருந்து 60 வயசு வரையும், 55 வயசுக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் தான் வரும். ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல 55ல இருந்து 60 வயசு வரையும் எஸ்யூசி 3 லட்சம் வரையும் எஃப்எம்ஆர் பண்ணி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வேற உங்க டீம்ல யார் யார் அண்ணே? சிவகுமாரனே, எனி டவுட்? லக்ஷ்யா, சொல்லுங்க செல்வா. லக்ஷ்யாவில் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? இல்ல செல்வா, இல்ல புரியுது. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாளைக்கு சாயந்தரம் நான் குரூப்ல போடுறேன். நாளைக்கு சாயந்தரம் எந்த ஏரியாவில் நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஒரு 5 மணிக்கு 4:30 to 5 மணிக்குள்ள நம்மளுடைய டீம் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. நம்ம அதுக்குள்ள எந்த இடங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம புரியல. நாளைக்கு மீட்டிங் மட்டுமா இல்ல என்னைக்கு?
மீட்டிங்லாம் இல்லை, மீட்டிங்லாம் இல்லை. வியாழக்கிழமை வந்து நோட்டீஸ் கேம்பெயின் கொடுக்குற மாதிரி சாயந்தரம் 4 to 5:30 மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கிருந்து எங்க போலான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லொகேஷன் மட்டும் எங்கேங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். அந்த நேரத்தில் போய் உங்களுடைய விசிட்டிங் கார்டு எல்லாரும் வர்றப்ப கொண்டு வந்துருங்க. எங்க பார்த்தாலும் நம்ம ஒரு இப்போ யூனிஃபார்ம் ஜென்ஸுக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்கும், டிஷர்ட் இருக்கும், டிஷர்ட்டை போட்டுட்டு வந்துருங்க. ஸோ இங்க திண்டுக்கல் இருக்கவங்க முருகன் வர வேணாம், முருகன் ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டோம். ஸோ அதனால யார் இருக்கிறாங்களோ வந்தீங்கன்னா ஒரு 1 hour நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் பிஎம்டெக்கு ஏபிஎம்ஸை கூப்பிட்டுருக்கேன். இந்த மைக்ரோ பட்ஜெட்டை வச்சு நம்ம உள்ள பாத் ஆஃப் வே மாதிரி போலாம் சார்ன்றீங்க. அவரு வரேன்னு இருக்காரு. லொகேஷனை மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னா ஏபிஎம் வருவாரு. ஏபிஎம் வந்து மைக்ரோ பட்ஜெட் பாலிசி அவ்வளோ கணக்கு ஆஃபீஸில் நோட்டீஸ் இருக்கு. அதை வாங்கி நம்ம எல்லாமே மைக்ரோ பட்ஜெட்டை முதல்ல கொண்டுட்டு போய் கொடுப்போம். லட்சியாவும் நான் நோட்டீஸ் செல்வகுமார் சார்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நோட்டீஸ் 2 ரூபா மணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த நோட்டீஸ் வந்து ஒரு 250 நோட்டீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க, இல்லாட்டி சார்ட்ட சொல்லி கூட கேட்டு வாங்கி நம்ம நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய விசிட்டிங் கார்டு எவ்வளோ இருக்கோ கொண்டுட்டு வாங்க. நான் எல்ஐசி ஏஜென்ட் சார், உங்களுக்கு எல்ஐசி சம்மந்தமா ஏதாவது வேணுமான்னு சொல்லி நம்ம ஏதாவது நோட்டீஸ் மாதிரி கொடுப்போம். அவங்க நம்பர் வாங்கி கேட்டு ஒரு நோட்டு எல்லாம் கொண்டுட்டு வாங்க. அவங்க நம்பரு வாங்கிக்கலாம். வேற எதுவும் சர்வீஸ் வேணும்னா நம்ம கேட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து உள்ள போய் கேட்டால் மட்டும்தான், ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும், சஸ்பெக்ட் கிடைக்கும். சஸ்பெக்ட் வந்து ப்ராஸ்பெக்ட் கொண்டு வரலாம், ப்ராஸ்பெக்ட் வந்து கிளைண்ட் கொண்டு வரலாம். அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். வேற கார்த்தி, கார்த்தி 4 minutes தான் இருக்கு. கார்த்தி, உங்களுக்கு எதுவும் தகவல் இருந்தா சொல்லுங்க. கார்த்திக்கு ஆடியோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன், பேசவே இல்லை. ரமேஷ், ஓகே, நீங்க பாருங்க. நீங்க வந்து இருக்கிற ஏரியாவில் ஈவினிங் முடிச்சுட்டு வர்றீங்க இல்லையா மதுரையில? இப்ப நீங்க காலையில எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு போவீங்கன்னு பாருங்க. சண்டே உங்களுக்கு லீவா இருந்துச்சுனாலோ இல்லை ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, ஒரு 1 hour நோட்டீஸ் எடுத்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு 1 hour போயிட்டு வாங்க. யாராவது நீங்க மட்டும் போறதுக்கு சங்கடப்பட்டா யாராவது ஒரு பையனை சேர்த்துக்குங்க. தனியா போனா ஏன் இருக்குன்னு கேள்வி வைப்பாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து போனா நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த கேம்பெயின் போட சொல்றது. இப்போ குரூப்பா போய் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் போய் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். யாரும் சங்கடப்படாம இருப்பாங்களே, அதனால வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ கொடுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சொல்லிடுறேன், 6ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்குள்ள ஒரே ஒரு பாலிசியாவது லாகின் பண்ணுங்க. டிவிஷனல் ஆபீஸ் மீட்டிங் இருக்கு பழனியில. 13ஆம் தேதிக்குள்ள 4 பாலிசி கொடுத்தா பழனியில் நடைபெறக்கூடிய 2 ஜோனல் மேனேஜர் வர்றாங்க. அவங்கள்ட்ட வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலாம். 7 பாலிசிகள் கொடுத்தா ஹானர் வாங்கலாம். அது ஒன்று இருக்கு. அது இல்லாம ஆக்ராவுக்கு வந்து ஒரு காம்படிஷன் போட்டிருக்காங்க நம்ம எல்ஐசி டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து. அதுக்கு எவ்வளவுனா 25 பாலிசிகள் கொடுத்தா ஆக்ரா போயிட்டு வரலாம். இன்னொரு பெரிய விஷயம், இதுல மைக்ரோ பட்ஜெட்டே 25 பாலிசி கொடுத்தாலும் நம்ம போயிட்டு வரலாம். ஸோ மைக்ரோ பட்ஜெட்டை பத்தி போன கிளாஸ்ல எடுத்தேன் ரமேஷ், எல்லாமே எடுத்தேன். ஸோ அதை நம்ம கன்சால்டேட் பண்ணி நான் குரூப்ல இதுல யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், இன்ஃபுளுன்ஸ் அகாடமியில போட்டிருக்கேன். அதுல நீங்க என்ன ஐடியா கொடுத்துருக்கேங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மைக்ரோ பட்ஜெட் 25 பாலிசி கொடுத்தா கூட நம்ம ஆக்ரா போயிட்டு வரலாம். பிரீமியம் பேஸே பிரீமியம் குறைச்சிருக்கு. என்னமா எந்த டேட்டுக்குள்ளன்னு சொல்லிருங்க. இந்த ஜூன் 25 பாலிசி 1/6 இருந்து 30/6 வரையும் 25 பாலிசி கொடுத்தீங்கன்னா ஆக்ரா போயிட்டு வரலாம். 6ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நம்ம அணியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பாலிசியாவது கொடுத்து ஆக்டிவேட் ஆனீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், நல்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, அது எல்லாத்துக்குமே ஸ்பாட் பிரைஸ் தான் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி கொள்ளலாம். சரியா? அது இல்லாம 13ஆம் தேதிக்கு உள்ள 4 பாலிசி, ஒரு பாலிசி கொடுத்துட்டீங்கன்னா அங்கிட்டு ஒரு 3 பாலிசி கொடுத்தீங்கன்னா பழனியில் நடக்கக்கூடிய மீட்டிங் இருக்கு, அதுக்கு டிஏடிஏ உண்டு. அது இல்லாம 16ஆம் தேதிக்குள்ள 10 பாலிசி கொடுத்தீங்கன்னா 17ஆம் தேதி மதுரையில நடக்கக்கூடிய ஜிஆர்டி ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் இருக்கு வித் லஞ்சோட, அதையும் கலந்துக்கலாம். இந்த 16க்குள்ள 10 கொடுத்துட்டீங்கன்னா அந்த மீதம் இருக்க நாளையில இன்னொரு 10 பாலிசியை 15 பாலிசியை கொடுத்து நம்ம ஆக்ராவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப ரமேஷ் வந்து ஆனந்தாவில் கம்ப்ளீட் பண்றதுனால சனி கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க ஆனந்தா போடலாம், நீங்க நம்பர் பண்ணிடலாம். ஒன்னும் திங்கக்கிழமை வரையுமே காம்படிஷன் இருக்கு, 6 to 9 இருக்கு. அதனால நீங்க எப்ப வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியா? இது எல்லாரும் பயன்படுத்துங்க.
ஸோ எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. உண்மையாவே சந்தோஷம். 10 பேராவது வந்துட்டாங்க. ஸோ யார் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ரெடி. அதுதான் தகவல். ஏன்னா 4 to 6ங்கிறது மாத்தல. ஏன்னா எல்லா பேரும் ஈவினிங் எல்லா பேரும் வேலையில் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு யாரும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காலையில போட்டோம்னா எல்லாரும் அட்டன் பண்ண முடியலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, ஒரு 5 மணி 5:30 மணிக்கு பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஆன்லைன் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் அது வரும். வந்துச்சுன்னா ஒரு 6ங்கிறது 6:30 வரை ஆகிக்கலாம். 4 to 5ங்கிறது 5 மணிக்கு ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வர்றவங்க வரட்டும், வராதவங்களை பத்தி ஒன்றும் இல்லை. ஸோ இங்க வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன், என்ன பண்ணணும், நாளைக்கு எந்த ஏரியா பார்க்கணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.